உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது, நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். ஸ்டாலின் அவர்கள் இந்த ரூ. 1000 பொங்கல் பரிசு கொடுக்கறதுக்காக கண்டிப்பாக பரிசீலனை பண்ணி விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா தேர்தலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பொங்கல் பரிசு. நிறைய எதிர்க்கட்சிகள் நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. நாம் வெறும் கேள்வி மட்டும் எழுப்புறதில்ல, அதற்கான ஆலோசனை கொடுக்குறோம். நம்ம யாராக இருந்தாலும், அது எந்த ஆட்சி இருந்தாலும் மக்கள் நலனுக்காக ஆலோசனை கொடுக்குறோம். அப்படி என்ன ஆலோசனை கொடுத்துருந்தோம் அப்படின்னு இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த தேர்தலை மட்டுமே நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு மக்களுக்கு இனிமேல் ஆட்சிக்கு வரமாட்டோம் அப்படின்னு பயத்தில் நீங்கள் பண்ணாதீங்க. கூட்டணி பலம் இல்லை, எதிர்க்கட்சிகள் ஒன்றாயிட்டாங்க, திமுகவுக்கு எதிராக மக்கள் மனநிலை இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அதற்காக நீங்கள் ரூ. 1000 கொடுக்காமல் இருந்தீங்கன்னா மக்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாகும். அப்போது அதை எதிர்க்கட்சியான அதிமுக பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிடுவாங்க. பாருங்கள், எங்கள் ஆட்சியில் நாங்கள் ரூ. 1000 கொடுத்தோம், எடப்பாடி அவர்கள் 2500 வரைக்கும் கொடுத்தாரு பொங்கல் பரிசு அப்படின்ட்டு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் தமிழ் தமிழ் தமிழர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழர் திருநாளாம் பொங்கல் நாள் அன்று ஒரு ரூ. 1000 கூட கொடுக்க வக்கில்லாத, திராணி இல்லாத, தெம்பில்லாத, ஒரு கேவலமான, ஒரு முதுகெலும்பில்லாத ஒரு திராவிட மாடல் தான் இந்த திமுகவுடைய ஆட்சி நடக்குது அப்படின்னு ஸ்கோர் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ரூ. 1000 கொடுங்க அப்படின்னு நான் கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கும் நேற்றைக்கும் முக்கியமான ஆலோசனைகள் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதன் அடிப்படையில் விரைவில் பொங்கல் பரிசை ஓரிரு தினங்களில் அதிகாரப்பூர்வமாக ரூ. 1000 வழக்கமாக கொடுப்பாங்களா, அந்த ரூ. 1000 கொடுக்கறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணுறார் அப்படின்றது தான் இப்போ வந்திருக்க முக்கியமான தகவல். இது சில ஊடகங்கள்லையும் இது பிரதிபலிச்சிருக்கு. இப்படி மோடி அவர்கள் ஏற்கனவே அவருடைய உத்தரவின் பேரில் பாண்டிச்சேரியில் ரூ. 750 நம்ம அரசாங்கம் கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது திமுக கொடுக்கலன்னா அது நல்லா இருக்காது. ஸோ மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உள்ளாகும். இது தேர்தல் சமயத்தில் எதிரொலிக்கும். இப்போது இடைத்தேர்தல் வேறு வருது இல்லையா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், அதுலேயும் இந்த பிரச்சனை பெருசாக சொல்லப்படும். அப்போ அதை காரணமாக வைத்து இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் மனதில் வைத்து கொண்டு ஒரு ரூ. 1000 கொடுத்துருவோம் அப்படின்னு திமுக முடிவு பண்ணுறாங்கன்றது தான் முக்கியமான விஷயம். அதனால் கண்டிப்பாக இந்த தடவை பொங்கல் பரிசாக ரூ. 1000 ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது தான் நமக்கு தகவல் வருது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.